வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ் சேனல். ரேவந்த் has joined me. என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்பீங்க. Boys have been doing an amazing job in the reviewing this IPL options now. But for a change, இன்னைக்கு வந்து we are going to speak about the Indian clinical victory in South African soil. ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பெருசா பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இட்ஸ் கோன் பி அ ரிவெஞ்ச். when India were celebrating somebody was creating revenge அப்படிலாம் ரொம்ப பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சும்மா புஷ்னு போயிடுச்சு. ஆக்சுவலா இந்தியா 4-0 வின் பண்ணிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த செகண்ட் மேட்ச் வந்து அந்த தோத்துட்டாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் புல் பண்ணிட்டாங்க. ஸோ we're going to review the entire series. ஏன்னா நம்ம அந்த சீரீஸ் பத்தி யாரும் நிறைய பேசல. Revant has also joined. So Revant, what is your feedback on the entire series? Who was your, what do you think about India's clinical performance? The India B team where a main team கிடையாது. So what do you think about the victory? இல்ல ப்ரோ, லைக் இது வந்து என்டையரா நியூ செட்டப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமே இந்த ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவ் நோட்டா இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி மட்டும் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா போயிடுச்சே தவிர மற்ற எல்லா மேட்சுமே ரொம்ப சூப்பர் வின் தான். லைக் தேர்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து நான் ஐயோ முடிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன் நான். ஏன்னா கிளாஸ் அந்த மாதிரி போட்டு பொழந்துட்டாரு, ஜான்சனும் அதே மாதிரி போட்டு பொழந்துட்டாரு. ஸோ அதுல இருந்து ஒரு நல்ல கம்பேக். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப பாசிட்டிவ் நோட்டா இருக்கு. ஃபார் அடுத்த செட் ஆஃப் டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எஸ்டர்டே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட நினைக்கிறேன், 283 பயங்கரமான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லைக் எதுவுமே சொல்ல எந்த குறையுமே சொல்ல முடியாது, எல்லாமே பாசிட்டிவ் நோட்டா தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா வெரி ஹாப்பி ஃபார் சம் பீப்புள். இப்போ சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா அவர் வந்து கைண்ட் ஆஃப் லிட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளவு கிரேட்டா பண்ணல. பட் இந்த சீரீஸ்ல ஒரு ரெண்டு செஞ்சுரி 2 டக் அடிச்சாலும் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் சஞ்சு சாம்சன். அண்ட் அவுட் ஆனதுல கூட அந்த இன்டென்ட் வந்து கிளியரா இருந்தது. லைக் அவர் வந்து டிஃபென்ஸ் ஆனா அவுட் ஆனார், அடிக்க போய் தான் அவுட் ஆனார். ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ திலக் வர்மா வந்து இஸ் நோன் ஃபார் ஈட்டிங் டெலிவரிஸ். ஒரு மாதிரி பால் கொஞ்சம் சாப்பிட்டு அடிப்பாரு. பட் இந்த சீரீஸ் தான் வந்து டைரக்ட் அக்ரெசிவா இறக்குனாரு. குடோஸ் த மேனேஜ்மெண்ட். ஏன்னா சூரியகுமார் யாதவ் தான் வந்து 1 டவுன்ல இறங்கிட்டு இருப்பாரு. பட் இப்போ வந்து லாஸ்ட் 2 மேட்சா திலக் வர்மா வந்து இறக்கி விட்டாரு, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ குடோஸ் அந்த சூரியகுமார் யாதவ் வந்து வீட்டு கொடுக்கறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி has also done very well because அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 2019-20 வந்து சம்மடி வாங்குவாரு. அந்த 21 வேர்ல்ட் கப்லாம் சம்மடி வாங்குவாரு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து he has really done a very good job. ஏன்னா என்னதான் வந்து நம்ம பி டீமா போய் சவுத் ஆப்பிரிக்கா போனாலும் ஹோம்ல வந்து ஹோம் டீம் தான் கெத்து. பிகாஸ் அவங்க வந்து அங்கதான் வருஷம் பூரா அங்கதான் கிரிக்கெட்லாம் ஆடி இருக்காங்க. பட் அங்க போய் அவங்கள பீட் பண்றத வந்து ஆக்சுவலா வந்து இந்தியன் டீம் ஹஸ் டன் அ வெரி கிரேட் ஜாப். ஏன்னா இப்ப நியூசிலாந்து 3-0 லாஸ்ட்ல இருந்து சம்திங் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் டு செலிப்ரேட்னு பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் திஸ் இந்த ஒரு 3-1 விக்டரி. 4-0 தான் நல்லா இருக்கும். பட் ஓகே ஃபைன், இப்போ 3-1 விக்டரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சேன் வருண் சக்கரவர்த்தி தான் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து தி சீரீஸ் இஸ் an entire பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சீரீஸ் எக்ஸெப்ட் ஃபார் செகண்ட் நினைக்கிறேன். ஆமா, செகண்ட் T20 விட இது எல்லாமே பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட். அதுல வந்து ஒரு பவுலர் வந்து ஒரு 7 பாயிண்ட் எக்கானமில வந்து போட்டு நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. அப்கோர்ஸ் he went for runs. ஏன்னா சின்ன கிரவுண்ட்ஸ். அதுல வந்து ஒரு பவுலர் வந்து ஒரு 12 விக்கெட்ஸ் ஒரு சீரீஸ் எடுக்கிறாங்கன்னா ஐ திங்க் த மேன் ஆஃப் த சீரீஸ் ஷுட் பி given to him. பட் அன்பார்ச்சுனேட்லி இல்ல, இட் வென்ட் டு திலக் வர்மா. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அஸ்டும் எஸ்டர்டே கேம் பத்தி கொஞ்சம் கவர் பண்ணலாம். எஸ்டர்டே பாத்தீங்களா நீங்க கேம்? லைக் எஸ்டர்டே வந்து நேற்று மேட்ச் பார்த்தேன் ப்ரோ. ஐ திங்க் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா இவரு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் எப்பயும் போல ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு எங்க வந்து அந்த ஒரு கியர் ஷிஃப்ட் ஆச்சுன்னு தோணுதுன்னா, அந்த கோட்ஸே வந்து கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி மாதிரி கொஞ்சம் உள்ள போனாரு. ஸோ அவர்னால என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஏர்லியா வந்து அவர் போனது வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ வந்து கேஷவ் மகாராஜா கொண்டு வந்தாங்க, அவரை போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி மார்க்ராம் நானே வந்து போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க, அவரே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ்ல கொண்டு வந்தாங்க, போட்டு அவரே அடிச்சிட்டாங்க. அந்த கியர் அந்த ஒரு 15 ரன் 20 ரன் 15 ரன் 20 ரன் அந்த இந்த ஒரு 8th ஓவருக்கு அப்புறம் வந்து ஒரு கியர் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அதுல இருந்து எல்லா பவுலர்ஸுமே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி ரன்னுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஃபீல்டிங்கும் ரொம்ப சுமாரு. நிறைய கேட்ச் விட்டாங்க. கேஷவ் மகாராஜ் ஒரு கேட்ச் விட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பால் சஞ்சு சாம்சன் 90ல இருக்கும் போது ஒரு கேட்ச் ஒரு டிராப் பண்ணாங்க. திலக் வர்மாக்கு வந்து லாங்ல வந்து திலக் வர்மா கூட ஒரு கேட்ச் ட்ரை பண்ணிருக்கலாம். லைக் மற்ற ஃபீல்டர் தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் ஃபீல்டிங் செட்டப் அண்ட் பவுலிங் வந்து ரொம்ப நம்ம இந்தியா பேட்டிங் வந்து எங்கேயோ இருக்கு இப்போ. ஸோ நான் என்ன சொல்வேன்னா லைக்
என்னதான் இருந்தாலும் ஒரு 283 அடிக்க விட்டுருக்க கூடாது. அவங்க ஹோம் கிரவுண்ட் சவுத் ஆப்பிரிக்கால 283 ரன்ஸ் அடிக்க விட்டாங்க இந்தியாவை. ஸோ லைக் வந்து இந்தியா பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்றதை விட சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப ரொம்ப பவுலிங் சொதப்பிட்டாங்க தான் ப்ரோ நான் சொல்லுவேன். ஏன்னா 283 வந்து ஹை ஸ்கோர், லைக் இவ்வளவு ரன் போயிருக்கவே கூடாது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் ஸ்டாண்டர்டும் ஃபீல்டிங் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டிங்ல கூட சவுத் ஆப்பிரிக்காவில் இன்டென்ட் காமிக்கல. வாழ்க்கையே ஒரு ஒட்டம் வந்து இதுதான் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு சீரீஸ் வருவாங்க, 2 ஆல் இருக்கும் சீரீஸ், சரியா? 50 ஓவர் சீரீஸ் 2015 நினைக்கிறேன். கடைசி அதுல சென்னையிலேயே ஒரு மேட்ச் நடக்கும், அதுல விராட் கோலி செஞ்சுரிலாம் அடிப்பாரு. அப்புறம் 5th மேட்ச் வந்து மும்பையில் நடக்கும். அதுல வந்து ஏபி டிவிலியர்ஸும் ஃபேப் டு பிளஸி பொழப்பாங்க. 2015ல 50 ஓவர்ஸ்ல 438 அடிப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா, அந்த சீரீஸ். சோ அப்போ வந்து எல்லாம் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இதே இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் 280 அவங்களுக்கு ஒரு ஹியூமிலேட்டிங் டிஃபீட் கொடுத்தாங்க. சோ இதுலதான் வந்து ஒரு வாழ்க்கையே ஒரு வட்டம் தெரியுது. சோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம we were speaking about the Indian intent between இப்போ வந்து பவுலிங் சரியில்லை, பட் இப்போ அட்லீஸ்ட் இந்த பேட்டிங் இன்டென்ட் வந்து அகேன்ஸ்ட் வர்சஸ் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நேற்றுக்கு பேட்டிங் இன்டென்ட் கிடையாது, இல்லாட்டி வே அர்ஷதீப் அண்ட் ஹர்திக் பாண்டியா போட்டாங்களான்னு தெரியல, வேற லெவல்ல ஸ்விங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியாட ஆடணும் அந்த மாதிரி இருக்கு, பயங்கரமா. என்னப்பா அந்த ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் விக்கெட், அதுக்கப்புறம் கிளாஸனுக்குலாம் ஐடியாவே இல்லை, அப்படி பேட் தூக்குறாரு அவ்வளவுதான், பால் இன்ஸ்விங் ஆகி பேட்ல வாங்கிட்டாரு. The way the Indian bowling has been improving, actually it's been good. Special kudos to VVS Lakshman also. So இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் அவரு தான் பண்றாரு. ஏன்னா நம்ம ஆவேஷ் கான் வச்சு செகண்ட் மேட்ச் ஆடணும், பஸ் ஆவேஷ் கான் உட்கார வச்சு இவரை ஹர்திக் பாண்டியா செகண்ட் பேசரா யூஸ் பண்ணி, சோ நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம், ஏன்னா அவருக்கு தான் கிரெடிட்ஸ் தரணும். ஏன்னா அவரு கோச் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா சீரீஸும் வந்து ஐ திங்க் இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல். ஸ்ரீலங்கால ஐ திங்க் நிறைய சீரீஸ் போட்டிருக்காரு. ஐ திங்க் ஸ்ரீலங்காலாம் அவரு தான் கொஞ்சம் ஒரு T20 கொஞ்சம் கொண்டாட நினைக்கிறேன் பிஃபோர் கம்பீர் டுக் ஓவர். ஸோ அந்த சீரீஸ்லாம் வந்து இல்ல ஸ்ரீலங்கா ஃபுல்லா தான் போனோம், பட் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சீரீஸ் வந்தது, விவிஎஸ் லக்ஷ்மன் வாஸ் இன்டரிம் கோச். ஸோ அவர் வந்து ஆக்சுவலா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் ஐ டோன்ட் நோ, கிரெடிட்ஸ் வி ஆர் நாட் கிவிங் டு ஹிம். சரி, இவர் வந்து லீவ்ல ஒரு ஆப்சென்டீஸ், ஒரு கோச் லீவ்ல இருந்தா இவர் வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. பட் ஆக்சுவலி ஆன் லாங்கர் டேர்ம் இப்போ கம்பீர்லாம் இப்போ ஆஸ்திரேலியன் சீரீஸ் நல்லா போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி ஆஸ்திரேலியன் சீரீஸ் நல்லா போலாட்டி இந்தியா வந்து கோச் தேடவே தேவையில்ல, இந்த விவிஎஸ் லக்ஷ்மனை போட்டு போடலாம். விவிஎஸ் லக்ஷ்மன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ட்ராக் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க அந்த டீம் கம்போசிஷனும் நல்லா ஒரு மாதிரி நல்லா பண்றாரு. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் த அன்சங் ஹீரோ. ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் டேக் இட். உங்களுக்கு வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் இஸ் அன் அன்சங் ஹீரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சீரீஸ் டேக் அவேனா என்ன சொல்லுவீங்க ரேவன்? என்ன ப்ரோ சீரியஸ் டேக் அவே? சரியா கேட்கல. சீரியஸ் டேக் அவேனா லைக் யார் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது? ஹூஸ் யுவர் வெரி குட் பிளேயர், ஹூஸ் யுவர் யார் இம்ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு இந்த சீரிஸ்? கேட்கலையா? எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா தான் ப்ரோ. லைக் வந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு நல்ல ஒரு பிகினிங் ஆகுது, 22 இயர்ஸ் ஓல்டு. லைக் வந்து தைரியமா வந்து 90s இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோ ரன் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 90ல இருந்து அவர் வந்து 4 அடிக்கிறாரு. ஸோ லைக் கொஞ்சம் தைரியமா விளையாடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் வந்து இவர் தான் ப்ரோ, திலக் வர்மா தான். எனக்கு நிறைய பேர் பண்ணாங்க ஆக்சுவலா. எனக்கு வந்து ஆக்சுவலா ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து யார் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல போய் நல்லா பண்ணாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. எனக்கு வருண் சக்கரவர்த்தி வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஏன்னா ஹி இஸ் அ மச் டிசர்விங் பவுலர். 2021ல ஏதோ ரிஸ்வானும் பாபரும் அவர் போட்டு தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் டிராப் எல்லாம் பண்ணாங்க, ஒரு மாதிரி ஹியூமிலேட் பண்ணாங்க. சோ அது அங்க இருந்து டு வாட் ஹி ஹஸ் கம் நவ், இட்ஸ் ஆக்சுவலி பீன் கிரேட். அந்த செகண்ட் மேட்ச் வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு, ஜெயிச்சிருக்கணும், பட் அன்பார்ச்சுனேட்டா ஜெயிக்கல. அதுவும் விக்கெட்ஸ் தான் பயங்கரமான விக்கெட்ஸ். அவர் மேக்ஸிமம் போல்ட்ஸ் தான் எடுக்கிறாரு, போல்ட்ஸ் அண்ட் ஸ்டம்பிங் தான் எடுக்கிறாரு. சோ அதெல்லாம் வந்து பேட்ஸ்மேன் தேர் நாட் ஈவன் ஏபிள் டு ரீட் ஹிம் ப்ராப்பர்லி. சோ அவர்லாம் வந்து இப்போ வர T20 வேர்ல்ட் கப்லாம் நல்லா யூஸ் பண்ணும், அண்ட் IPL கூட ஒரு இன்ஜுரி ஆகாம வச்சுக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். செகண்ட் வந்து ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் சஞ்சு சாம்சன். ஓகே 2 மேட்ச் டக்கு, பட் 2 மேட்ச் நல்லா 100 அடிச்சாரு. அண்ட் ஆல்சோ பிஹைண்ட் த விக்கெட்ஸ் நல்லா பண்ணாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் ஐம் வெரி ஹாப்பி. சூரியகுமார் யாதவ் நினைக்கலாம் ஏன் நீங்க வந்து ஹாப்பின்னு சொல்லிட்டு, பட் சூரியகுமார் யாதவ் தான் வந்து அவர் 1 டவுன் ஆடிட்டு இருந்தாரு, அந்த ஸ்பேஸ் அவர் விட்டு ஹி மேட் திஸ் திலக் வர்மா டு பிளே, அண்ட் திலக் வர்மா ஸ்கோர் 200 பேக் டு பேக் 100s. சோ அந்த பிளேயர்ஸ் விட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா நான் என் ஸ்பாட்ல போய் வேற பையனை ஆட வைக்கிறேன்னா வந்து இட்ஸ் பீன் அ வெரி குட் விஷயம். அண்ட் இந்தியன் ஃபீல்டிங் ஹஸ் ஆல்சோ பீன் கிரேட். அண்ட் இன்னொரு மேட்டர்னா ரவி பிஷ்னாய் வந்து விக்கெட் எடுக்கல, ஆனா ஒரு எண்ட் அவர் டைட்டா வச்சிருந்தாரு.
சோ அந்த 3வது மேட்ச் பாத்தீங்கன்னா ரவி கிருஷ்ணா வந்து ஒரு மாதிரி டைட்டா போட்டாரு. அதனாலதான் இந்தியா வந்து ஒரு 10 ரன்ல ஜெயிச்சோம். அவர் மட்டும் ஒரு 30-40 கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்து கஷ்டம். அண்ட் செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் வந்து இந்தியா தோத்துருப்போம். ரவி கிருஷ்ணா ஒரு மாதிரி நல்லா போட்டாரு. சோ ஓவராலா பேர் சொன்னா ஐ திங்க் இட்ஸ் பீன் அ காம்ப்ரிஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். அபிஷேக் சர்மா இன்டென்டா இருக்கட்டும், ரொம்ப செம்ம இன்டென்ட். அவர் எல்லா பாலும் இறங்கி வந்து டமால் டிமில் அடிக்கிறாரு. அவர் விக்கெட் பத்தி அவர் நினைக்கிறதே வரல. அவர் நினைச்சாருன்னா ஒரு 2 சும்மா டக்குன்னு தொட்டி ஒரு 50 ரன் அடிக்கலாம். பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா பாலும் இறங்கி வந்து அடிக்கிறாரு. சோ தட் ஷோஸ் த இன்டென்ட் அண்ட் த இன்டென்ட் கம்ஸ் ஃப்ரம் த கோச், த திங்க் டேங்க் அண்ட் த கேப்டன். சோ இந்த மாதிரி ஐ திங்க் அந்த சூர்யா அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மன் காம்பினேஷன் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. So I think these are the major takeaways from this. ஒரு நல்ல ஒரு 3-1 victory against the top South African side, ஒரு T20 World Cup running up side. அவங்க ஹோம்ல போய் நம்ம வின் பண்ணோம். And that too with the B team. That shows the brand of cricket we are playing in. ஹர்திக் பாண்டியா சொல்லவே வேணாம். சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு, சூப்பரா bowling போடுறாரு. He is an asset to the Indian cricket team. So நான் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். So I tell Hardik Pandya deserves to play in the test team also. So இந்த நிதிஷ் குமார் ரெட்டி எல்லாம் வந்து I think Hardik Pandya ஆடலாம். But I don't think I think injury prone. Maybe they're trying to protect him. Any final thoughts, Revant? லைக் வந்து நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ லைக் கேப்டன் வந்து ரெண்டு நல்ல விஷயம் பண்ணாரு. என்னன்னா திலக் வர்மா நீ போய் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு பிரில்லியன்ட் மூவ் கொடுத்து நான் பின்னாடி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்து நல்ல இதா இருந்துச்சு. ஏன்னா அவரும் மேடன் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் தேர்ட் மேட்ச், இந்த மேட்சும் செஞ்சுரி. ஸோ ரெண்டாவது எனக்கு என்ன பர்சனல் ஃபீல் ஆகுதுன்னா, லைக் என்னதான் இந்த பேட்டிங் ட்ராக் சின்ன கிரவுண்டா இருந்தாலும் லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலிங் லைனப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ரபாடா, நார்கியா இல்லாம டீம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றது வந்து காமிச்சிட்டாங்க பவுலிங்ல. இதே வந்து நம்ம இதுல கூட தான் பும்ரா, சிராஜ், ஷமி யாருமே இல்லை. சோ ஆனா அது வந்து நமக்கு வந்து எங்கேயுமே தெரியல. இந்த இடத்துல பும்ரா இல்லையே, இந்த இடத்துல சிராஜ் இல்லையே, லைக் இந்த இடத்துல இவங்க இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்களே அப்படின்ற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு தாட்ஸே இல்ல. சோ ஏன்னா அந்த அளவுக்கு டீம் பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா டிகாக்கு, ரபாடா, நார்கியா, ஷம்ஸ் இவங்க எல்லாம் யாருமே இல்லாதது வந்து கிளீனா தெரியுது. சோ ஒன்னும் இல்ல, 2 ஓவர் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸே வந்து காலை பிடிச்சிட்டு போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் 40 ரன் அடிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் வந்து கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் வந்து லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட் இந்தியன் டீம் வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட்ல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் லைக் அப்கமிங் இருக்கிற எல்லா டோர்னமெண்ட்ஸும் லைக் இதே மாதிரி ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி நல்லா போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. Yeah, I think it's very valid point. Future of Indian team is always in the safe hands. இந்த ரமன்தீப் சிங்கும் சொல்லணும். ரமன்தீப் சிங்கும் ஒரு மாதிரி நல்லா ஆடினாரு. அந்த 3வது மேட்ச் வந்து அவரு முதல் பாலே 6 அடிச்சாரு. அண்ட் ஆல்சோ அவர் அடிச்ச அந்த 19 ரன் தான் டிஃபரன்ஸ் லாஸ்ட்ல. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் இஸ் இன் வெரி சேஃப் ஹேண்ட்ஸ். அடுத்தது பார்டர் கவாஸ்கர் ஒரு வழியா இது ஜெயிச்சிட்டோம். நல்லா ஒரு 3-1ல ஜெயிச்சு காம்ப்ரஹென்சிவா ஜெயிச்சிட்டோம். பட் ஐ திங்க் இந்த மாதிரி சீரீஸ் தான் நிறைய பேசப்படணும். பிகாஸ் ஒரு காலத்துல நம்ம சவுத் ஆப்பிரிக்காலாம் போய் வாங்கிட்டு வருவோம். பட் இப்பெல்லாம் போய் அங்க போய் காம்ப்ரஹென்சிவா ஜெயிச்சுட்டு அதுவும் ஒரு பி டீமோட ஜெயிச்சுட்டு வரோம். பட் விரைவன் சொன்ன மாதிரி நம்ம டீம்லயும் பெருசா யாருமே இல்ல. பும்ரா இல்ல, சிராஜ் ஓகே, பும்ரா இல்ல, சிராஜ் இல்ல, ரிஷப் இல்ல, ரோஹித் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய அந்த கீ மார்க்கி பிளேயர்ஸ் கிடையாது. ஒரு பி டீம் வச்சுதான் போனோம், பி டீம் வச்சுதான் ஜெயிச்சோம். அதனாலதான் சொல்றேன், இந்த கோச் நல்ல கோச், திங்க் டேங்க் நல்ல திங்க் டேங்க், கேப்டன் நல்ல கேப்டன். விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கோச்சா நினைக்கிறேன். ஸ்ரீலங்காக்கு எப்படி ஜனத் ஜெயசூர்யா வந்து வின் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி விவிஎஸ் லக்ஷ்மனை கொடுங்க, ஜெயிச்சிட்டு இருப்பாரு. நல்ல ஒரு கோச்சா இருக்காரு. பட் இதெல்லாம் நீங்க அக்ரி பண்றீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு வேறுபாடு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வரப்போறது, ஜாலி தான். 5 மணிக்கு எந்திரிக்க வேணும். சோ இனிமேதான் வாழ்க்கையிலே வந்து அந்த ஒரு 1.5 மாசம் தான் நான் வந்து 5 மணிக்கு எந்திரிப்பேன். அதுதான் வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. ஐ திங்க் அதுவும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அன்டில் தென் ஐ திங்க் யூ கேன் இவங்க வந்து ஐபிஎல் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வெரி கிரேட் ஜாப். ஸோ நீங்க கண்டிப்பா எங்க சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். சோ ஐ திங்க் தீஸ் ஆர் மை க்ளோசிங் தாட்ஸ். எனிதிங் எல்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல ப்ரோ, லைக் நான் உடனே ஆடியன்ஸ் என்ன சொல்லிக்கிறேன்னா, லைக் வந்து இப்போ நாங்க தினமும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் வந்து அது கண்டினியூ சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இதே மாதிரி லைக் நீங்க பண்ணீங்க, லைக் நாங்க வீடியோஸ்க்குலாம் நீங்க நல்லா கமெண்ட் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து கூட பேசினா கூட நாங்க பேசுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். யா, சொல்ற மாதிரி ஜஸ்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். கண்டிப்பா நம்ம ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் வருது, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வருது. ஸோ இதெல்லாம் வந்து வேற லெவல். எனக்கே வந்து பார்டர் கவாஸ்கர் சொன்னாலே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நாங்க கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.
So until then, weekend வருது enjoy பண்ணுங்க and like, share and subscribe to our YouTube channel and have a great weekend. Thank you from our side. Prasad and Raven signing off for Middle Class Gully Cricketers. Bye.